இந்தியாவில் கடந்த 11 ஆண்டுகளில் பெண்களின் முன்னேற்றம் அசூர வேகத்தில் நடந்துள்ளது. பெண் சக்தியை மையமாக வைத்து மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் என்ன, அதனால் ஏற்பட்ட பயன்கள் என்ன, பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதை நோக்கமாக கொண்டு அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை வகுத்துள்ளது. அதில் சக்தி திட்டத்தின் கீழ் சாம்பல், சாமர்த்திய என்ற 2 உட்பிரிவு திட்டங்கள் மூலம் பெண்களின் பாதுகாப்பு முன்னேற்றம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் பலனாக இந்தியாவில் முதன்முறையாக பாலின விகிதத்தில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாகியுள்ளனர். அதாவது தேசிய குடும்ப நல ஆய்வின் கணக்கெடுப்புப்படி நாட்டில் 1000 ஆண்களுக்கு 1020 பெண்கள் உள்ளனர். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு இலவச கேஸ் இணைப்பு வழங்கும் உஜ்வாலா திட்டத்தின் மூலம் 10,33 லட்சம் பேர் புகையில்லா சமையலறையை பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் பெண்கள் நாட்பட்ட சுவாச பிரச்சனையிலிருந்தும் விடுபடுவதற்கு வாய்ப்பு கிட்டியது. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கோடிக்கணக்கான பெண்களுக்கு இல்லங்களிலேயே கழிவறை வசதி ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. இதன் மூலம் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோன்று கிராமப்புற வீடுகளுக்கு குடிநீர் வழங்கும் திட்டம் மூலம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டதால் பெண்கள் தண்ணீர் தேடி நீண்ட தூரம் பயணிக்கும் நிலை மாறியுள்ளது. முத்ரா கடன் உதவி திட்டத்தில் 68%, அதாவது 35,38 லட்சம் ரூபாய் மகளிருக்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களின் மகப்பேறு விடுப்பு 12 வாரங்களில் இருந்து 26 வாரங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மக்கள் மருந்தகம் மூலம் ₹1 விலையில் 77 கோடி சானிட்டரி நாப்கின்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. கடந்த 2023 மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி மகப்பேறு இறப்பு விகிதம் 10 லட்சம் பேருக்கு 80 என்ற விகிதத்தில் குறைந்துள்ளது. பெண்களின் திருமண வயதை 18 21 அதிகரித்ததன் மூலம் அவர்களின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்கு உதவி உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 3 கோடி பெண்களை லட்சாதிபதியாக்கும் வகையில் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளது. மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கியதன் மூலம் மகளிரின் குரல் மேலும் வலுவடையும் என மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. பாதுகாப்பு படையில் பெண்களுக்கு நிரந்தர ஆணையத்திற்கு அனுமதி, தேசிய பாதுகாப்பு பயிற்சி மையத்தில் இராணுவ பிரிவிலும் பெண்கள் சேர்ப்பு, ஜம்மு காஷ்மீரில் உள்ள எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் வீராங்கனைகளை பணியமர்த்தியது ஆகியவை மகளிர் சக்தியின் முக்கிய அம்சங்களாக பார்க்கப்படுகின்றன. அதே போன்று உலக அளவில் இந்தியாவில்தான் அதிக பெண் விமானிகள் உள்ளனர் என்பதையும் மத்திய அரசு பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளது.